Hello friends, Devis cooking என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு கோவக்காய் பொரியல் செய்யலாம். இந்த பாருங்கள், கோவக்காய் இந்த மாதிரி சின்ன சைஸு பிஞ்சாக வாங்கிட்டு வச்சுருக்கேன். அதே சமயம் கோவக்காய் வந்து உள்ள கலர் மாறாமல் பச்சையாகவே இருக்கணும். அப்போ தான் அது நல்ல கோவக்காய்னு அர்த்தம். இந்த மாதிரி பச்சையாக இருக்கணும். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அருமையாக இருக்கும். ஒரு பொரியல் செய்யலாம். இது வந்து நிறைய அயன் சத்து உண்டு இதில். இதுவும் அடிக்கடிக்கு வாரத்துக்கு ஒரு முறையாக சாப்பிட்ணும். இதை நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இது வந்து தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 விசில் விட்டுட்டு நம்ம தாளிச்சிடலாம். இதை போட்டுக்கலாம். இது 1 டம்ளர் அளவு தண்ணி போட்டுக்கலாம். இந்த அளவு போதும். இது வெந்த உடனே கரெக்டாக இருக்கும், தண்ணி இருக்காது. இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். இது போட்டால் போதும். போட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடிடலாம். மூடிட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டால் போதும். நம்ம இது ஆள் போயிடுச்சு, திறந்துடலாம். பாருங்கள், வெந்துடுச்சு பாருங்கள். இது இப்போ தண்ணியும் கம்மியாக தான் இருக்குது. இந்த தண்ணியை நம்ம அதிலே கூட ஊற்றி வதக்கும்போது சுண்டிடும். அதில் அதை வந்து 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவு போட்டு அடுத்து நம்ம இந்த காயை வந்து இதில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன். இது தக்காளி வெங்காயம்லாம் தேவையில்லை. இந்த மாடல் அப்படி நல்லா ட்ரையாக இருக்கும். இல்லை ஏன்னா அவங்க உப்பு போட்டதுனால உப்பு இருக்கும். இப்படி பண்ணால் ரொம்ப ஈஸிங்க. கோவக்காய் சாதாரணமாக அப்படி நம்ம தாளித்து விட்டோம்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு நம்ம போட்டு பண்ணோம்னா வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப ஈஸியாக கடகடன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ஈஸி. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுது. இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய் ஒரு சில்லு சீவி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அருமையான கோவக்காய் வறுவல் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.